ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது நேத்து வியாழக்கிழமையோட மினி விலாகுது. இப்ப வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க இல்லையா? அதனால ரொம்ப பிஸி. அதனால அந்த வீடியோ வந்து அவர் எடிட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுன்றதால, கிடைக்கிற டைம் மட்டும் தான் வீடியோ வந்து எடிட் பண்ண முடியுன்றதால, இன்னும் ஒரு 15 நாளைக்கு பார்த்தீங்கன்னா, டைம் கிடைக்கிறப்ப மட்டும் தான் வீடியோ வந்து போட முடியும். ஸ்கூல் ஓப்பன் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டைம் ஸ்கூல் லீவ் விட்டது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த அளவுக்கு ஒண்ணுமே ஊருக்கும் வந்து போகல, எங்கேயுமே வந்து போகலன்றதால ரொம்ப வந்து போரா தான் வந்து போச்சுன்னு வந்து சொல்லலாம். இன்னைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உள்ள பிளான்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே செடியெல்லாம் எடுத்து காலையில வந்து குளிக்க வச்சிடலான்றதுக்காக கொஞ்சம் பால் அடுப்புல வச்சுட்டு அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு சில வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஒரு புடிச்சமான விஷயத்த வந்து செஞ்சுக்கிட்டே, அத கேட்டுக்கிட்டே வந்து செஞ்சா பிடிக்கும்னு வந்து சொல்லலாம். அந்த மாரி எனக்கு வேலை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னா, உடனே வந்து பார்த்தீங்கன்னா, டிவில வந்து பாட்டு போட்டு விட்டுட்டு, அந்த பாட்ட கேட்டுக்கிட்டே வந்து வேலை செய்றது வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மாரி தான் நான் எப்பவுமே வந்து செய்வேன். ரொம்ப வேலை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஏதாவது வந்து வேலை செய்யணும்னா அந்த மாரி தான் செய்வேன். இதே சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சன் மியூசிக்ன்னு ஒண்ணு இருக்கும். கண்டிப்பா இப்பவுமே இருக்கு. அத போட்டு போட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு ஒரு டாபிக் வரும் இல்லையா? அந்த டைம் போட்ட பாட்டே தான் போடுவாங்க. இருந்தாலுமே அத 1 மணி நேரத்துக்கு அந்த டிவியே வந்து ஆஃப் பண்ண மாட்டேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, "போட்ட பாட்டே தான் போடுறாங்க. அத வந்து போட்டுக்கிட்டே இருப்பியா? அந்த டிவிய வந்து நிறுத்தவே மாட்டியா?" அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாரி அந்த சன் மியூசிக் மட்டும் பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேவரைட்ன்னு சொல்லலாம் அப்ப. இப்பலாம் நம்ம கையில வந்து 24 மணி நேரமும் ஃபோன் வந்து கையில இருக்கிறதுனால, எந்த பாட்டு வேணுமோ வந்து உடனே வந்து நம்ம கேட்டுக்கலாம். சர்ச் பண்ணி கேட்டுக்கலாம். அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கையில ஃபோன் இருக்காது. அந்த சன் மியூசிக்ல எப்ப பாட்டு போடுறாங்களோ, அது புது பாட்டா இருந்தாலுமே, அது ஓல்டு பாட்டா இருந்தாலுமே, அவங்க போடுறப்ப தான் வந்து கேட்க முடியும் இல்லையா? ஆனா இப்ப வந்து அப்படி கிடையாது. சன் மியூசிக்கே வந்து நான் பார்க்கறது கிடையாது. எந்த பாட்டு வேணுமோ வந்து உடனே கேட்டுக்க முடியுது. அந்த மாரி தான் எனக்கு ரொம்ப புடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும். அதுலயும் இளையராஜா வந்து சாங்லாம் வந்து சொல்லவே வேணாம். அது வந்து போட்டு விட்டுட்டு வேலை செஞ்சேன்னா, அப்படியே வந்து வேலை செஞ்ச ஒரு களைப்பே தெரியாது. அப்படிதான் போச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு காலையில சட்னி அரைக்கிறதுக்கு தூதுவளை பறிக்கலான்னு போயிருந்தேன். பக்கத்துல வந்து நெறைய தூதுவளை, முடக்கத்தான் கீரை இதெல்லாமே நெறைய இருக்கு. இந்த தூதுவளை பறிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன சோம்பேறினா, அந்த முள்ளுல இருந்து வந்து தப்பிக்கிறதுக்கு எப்படி வந்து கட் பண்றதுன்னு தெரியாமலே வந்து அதிகமா வந்து செய்யறது கிடையாது. இங்க பக்கத்துல பாருங்களேன், அவ்ளோ வீட்டுக்கு எதிர்க்க வந்து அவ்ளோ செடி இருக்கு. இன்னைக்கு அஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சளி நெறையா இருக்கு. ஈவினிங் போல குளிச்சான்றதால சளி பிடிச்சிச்சுன்றதால இன்னைக்கு தூதுவளை சட்னி அரைக்கலான்றதுக்காக அரைச்சிருந்தேன். அப்படியே சிம்பிளா நான் எப்படி அரைப்பேன் அப்படின்றத ரெசிபி வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் போல கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு இதெல்லாம் லைட்டா எண்ணெயிலேயே வறுத்துட்டு, அதுக்கப்புறம் 2 வெங்காயம், 2 தக்காளி பழம், 1 பூண்டு வந்து உரிச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் கிளீன் பண்ணி வச்சிருக்க தூதுவளை கீரைய சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதுல வந்து புளி வந்து சேர்க்க தேவையில்லன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து கீரையில வந்து இந்த மாரி இதெல்லாம் வந்து நம்ம புளி வந்து சேர்க்கிறப்ப அதோட சத்து வந்து போயிடும்னு சொல்லுவாங்க. அதனால புளி வந்து நான் சேர்க்கவே இல்ல. இத நல்லா வதக்கிட்டு அப்படியே மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுக்க வேண்டியது தான். உப்பு வந்து தேவைக்கேற்ப வந்து சேர்த்துட்டு, இந்த சட்னி ரொம்ப மையம் இல்லாம கொஞ்சம் கொர கொரப்பா இருந்தா நல்லாவே இருக்கும் சாப்பிடுறதுக்கு. கொஞ்சம் முள்ளோட எடுத்து கிளீன் பண்ண தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே தவிர, டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு ரொம்ப பெரிய முள்ளு மட்டும் தான் கிளீன் பண்ணியிருந்தேன். மீதி சின்ன முள்ளெல்லாம் போட்டு அரைச்சுட்டேன் அப்படியே. சட்னி பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்தது.